வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா எசன்ஸ் தோசை தாங்க சமைக்க போகிறோம். சேலத்தோட ஸ்பெஷலே எசன்ஸ் தோசை தான். எசன்ஸ் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவின தேங்காய் அரை மூடி, 7 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 6 பல் பூண்டு, 3 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு. எசன்ஸ்க்கு முக்கியமாக டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பொருள் தான். இது எல்லாமே மிக்ஸியில் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நீட்ட வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இரும்பு வானல் வச்சுக்கலாம். இரும்பு வானலில் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இரும்பு வானல் வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா, லாஸ்ட்டாக எசன்ஸ்க்கு மேலே ஊற்றுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்படி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா எசன்ஸ் கொதித்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா எசன்ஸ் கொதிச்சிட்ருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எசன்ஸ் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஆயிலை, அதை அப்படியே மேலே ஊற்றிடலாம். எதனால நம்ம மேலே ஆயில் ஊற்றுறோன்னா, இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அப்போ மேலே வந்துட்டு அந்த எசன்ஸ் காஞ்சிரும். அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஆயில் ஊற்றுறோம். இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காயட்டும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எசன்ஸ் தோசைக்கு ரொம்ப சன்னமாக நீங்கள் தோசை ஊற்றினா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தோசை ஊற்றி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பிக்கலாம். 2 சைடுமே தோசை நல்லா வேகட்டும். இப்போது வந்துட்டு நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான எசன்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.